இப்படியெல்லாம் சென்டர் ஃபில் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு இப்போது ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர்லேருந்து அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து லாக் ஸ்டிச், மறுபடியும் ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயரில் நம்ம ஃபெதர் ஸ்டிச் போடுற சேம் அதே மெத்தடு தான். பட் ஒன் சைடு ஃபுல்லாக நம்ம அதை வந்து ஃபில் பண்ணுவோம். இது வந்து நான் உங்களுக்கு லீஃபில் வந்துட்டு ஃபில் பண்ணி காட்டினதே கிடையாது. நான் வந்துட்டு ரீசெண்டாக வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டது வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ் இல்லாமல் ஸ்டிச்சஸை வந்து மோட்டிஃபில் வந்துட்டு ஒரு ஸ்டிச்சு, அதாவது ஒரு பல ஸ்டிச்சஸை வந்துட்டு ஒரு மோட்டிஃபில் ஃபில் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து ஒரு ஸ்டிச்சை யூஸ் பண்ணி காட்டலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இது மாதிரி பண்ணுறேன். ஸோ சேம் நீங்கள் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஸ்லாண்டிங் கரெக்டாக வரணும் அப்படின்னா கீழே எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். சேம் டைம் வந்து இப்போ நம்ம லாக் ஸ்டிச் போட்டு இங்கே ஃபர்ஸ்ட் லேயரில் கேப்பே இருக்கக்கூடாது, செகண்ட் லேயரில் லைட்டாக கேப் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஸ்டிச் அழகாக இருக்கும். சேம் அதே மாதிரி கடைசி வரைக்கும் நமக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணது கூட அலைஞ்சு போயிடலாம். பட் அது வந்து நம்ம கரெக்டாக அந்த பர்ஃபெக்டாக அந்த லைன்லேயே கொண்டு வந்தோன்னா நம்மளுக்கு அழகாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் லைன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒன் சைடு தான் நான் பர்ஃபெக்டாக அதை பண்ணியிருப்பேன். ஸோ இன்னொரு சைடு வந்து லைட்டாக அப்படியே விட்டுருப்பேன். ஸோ அந்த கார்னரில் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி எடுத்திங்கன்னா தான் அந்த சென்டரில் வந்து நம்மளுக்கு கேப் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நம்ம நிறைய ஃபில்லிங்ஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டில் அந்த அவுட்லைன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். நான் அதனால தான் வந்து இது பிகினர்ஸ்க்கான வீடியோ, அதனால தான் நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அப்படியே எடுத்ததை அப்படியே இப்போ எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சென்டர்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கீழே இருந்தும் அப்படியே மேலே வரைக்கும் கொண்டு வந்து பண்ணலாம். பட் அதை விட இது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதனால் நான் இதை அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சேம் நம்ம வந்து ரைட் சைடு என்ன போட்டோமோ அப்படியே லெஃப்ட் சைட் போட போகிறோம். மேக்ஸிமம் ரைட் சைட் பார்த்துக்கிட்டே லெஃப்ட் சைட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேப் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வரும். நம்ம அடுத்து எங்கே போட போகிறோமோ, ஸ்டிச் எங்கே போட போகிறோமோ அதை பார்க்காம நம்ம வந்து முன்னாடி போட்ட ஸ்டிச்சையும் பார்த்துக்கிட்டே போட்டோம்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் நீங்கள் விடுறீங்க இல்லையா, ஸோ அதை வந்து கரெக்டாக விடுவீங்க. வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ரைட் சைடு என்ன பண்ணமோ சேம் அதே தான் லெஃப்ட் சைடும் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா கீழேருந்து அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கலாம். நம்ம ஃபெதர் ஸ்டிச் வந்து அது 2 டைப்பில் போடுவோம். சேம் அதே மாதிரி இந்த லீஃபையும் நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நான் காட்ட போகிறேன். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு